எல்லாருக்கும் வணக்கம். வெறும் 5000 ரூபாய் இருந்தா போதும் உங்களால 1,50,00,000 சேமிக்க முடியும். அட ஆமாங்க, ப்ராப்பர் கால்குலேஷனோட நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோல எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கரண்டா இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு வருஷம் சேமிக்கணும், இது எல்லாத்த பத்தியும் தான் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வெறும் 5000 ரூபாய்க்கு மட்டும் கிடையாது, 1000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும், 2500 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும், 3500 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும், இல்ல என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்கு, சோ அதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பத்தி கிளியரா எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நான் சுஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரோசன் வியூ. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மேக் பண்றதே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த விதத்துலயும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ப்ளீஸ் நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள மாதிரியான நடுத்தர மக்களோட கனவு எப்படியாவது 1 கோடியை சேமிச்சிடணும் அப்படின்ட்டாங்க. சோ எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி. சோ இதுல கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் வரலைனாலும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிஸ்டரியில 12% கொடுத்திருக்காங்க. சோ இதை ஏன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ, நான் 5000 ரூபாய் நான் சேமிக்கிறேன்னு வச்சுக்கோமே. சோ நான் இதை வந்து நான் 30 வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். சோ ஆக்சுவலா நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கோம்னா 12% நம்ம எடுத்துக்கோம். சோ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் எவ்வளவு கட்டிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 லட்சம் கட்டிருப்பேன். சோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 1,36,00,000. சோ மொத்தம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,54,00,000. இப்போ உங்களோட வயசு 25ன்னு வச்சுக்கிட்டா கூட 55 வயசு ஆகும்போது உங்களோட கையில 1,54,00,000 இருக்கும். கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் இருக்கதான் செய்யும். அதாவது இன்னைக்கு 1 கோடி இருக்கிற வேல்யூ 30 வருஷம் கழிச்சு இருக்காது. இருந்தாலும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தை நீங்க பீஸ்ஃபுல்லா நடத்த முடியும். சரி, இப்போ உங்களோட வயசு 30ன்னு வச்சுக்கலாம். உங்களால 70 வருஷத்துக்கு தான் உங்களால பணத்தை சேமிக்க முடியும்னு வச்சுக்கிட்டா, சோ ஆக்சுவலா நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு 12%. சோ நீங்க வந்து எவ்வளவு நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சம் நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க. சோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 33,09,000 கிடைக்கும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 45,90,000 உங்களுக்கு கிடைக்கும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 30 வருஷம் நம்ம சேமிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி 20 வருஷத்துக்கு நம்ம சேமிக்க முடியுதுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராவே உங்களுக்கு தெரியுது. சப்போஸ் உங்களோட வயசு 40ன்னு வச்சுக்கோ, இன்னும் நீங்க 10 வருஷத்துக்கு தான் உங்களால சேமிக்க முடியும்னு எடுத்துக்கிட்டா நீங்க எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் நீங்க சேமிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,20,000 உங்களுக்கு கிடைக்கும். சோ மொத்தம் உங்களுக்கு 11,20,000 உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுலயே உங்களுக்கு கிளியரா தெரியும், இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். சோ டைம் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ். சோ இப்பவே சேமிக்க ஆரம்பிங்க. ஏங்க நான் மாதம் 25,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், இதுல எப்படி என்னால 5,000 ரூபாய் சேமிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே கேக்குது. சோ நீங்க மாதம் 25,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த கால்குலேஷன். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னா நம்ம 12% நம்ம எடுத்துக்கலாம். நீங்க 30 வருஷத்துக்கு நீங்க வந்து சேமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 30,80,000 உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க 20 வருஷத்துக்கு நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா 9 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க 10 வருஷத்துக்கு நீங்க சேமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2,24,000 உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்க 35,000 நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால 3,500 ரூபாவை சேமிக்க முடியும். சோ எனக்கும் சொல்லு சுஜி நீங்க கேக்குறீங்கன்னா இது உங்களுக்கான சார்ட். நீங்க 30 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்கன்னா உங்களால 1,07,00,000 உங்களால சேமிக்க முடியும். இதே நீங்க 20 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்கன்னா உங்களால 32 லட்சம் உங்களால சேமிக்க முடியும். இதே நீங்க 10 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களால 7,84,000 உங்களால சேமிக்க முடியும். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான்
ஆக்சுவல் ரிசல்ட் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகலாம். ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்மள சிலர் இருப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேமிச்சு ஒரு வழியா 10,000 ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான சார்ட் தான் இது. 30 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3,08,00,000 உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க 20 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91,00,000 உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க 10 வருஷம் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,00,000 உங்களால சேமிக்க முடியும். ஸோ இது ஒரு டஃப்பான எஸ்டிமேஷன் தான். ஸோ உங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ நீங்க சேமிங்க. இதுல எந்த ஒரு லிமிட்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டும் நிறைய சேமிக்கணும்ன்ற ஒரு நல்ல ப்ராசஸ் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஸோ நீங்க எவ்வளோ சேமிக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த அந்த வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ இப்பவே